ஃபைனலி த லாஸ்ட் செட் ஆஃப் பார்சல்ஸ் ஃப்ரம் இந்தியா இஸ் அரைவ்ட். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 வீக்ஸ் ஆயாச்சு. பட் இப்பதான் அத போஸ்ட் பண்றதுக்கு டைம் கிடைச்சது. நல்ல வேளைக்கு முன்னாடியே வர வச்சுட்டேன். பிகாஸ் இப்போ வர டீட்டெயில்ஸ், டாரிஃப் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனசு பதப்பதைக்குது. பிகாஸ் அவங்க சொல்ற டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இது எல்லாத்துலயும் ப்ராடக்ட்ஸ் அப்ளிகபிள் ஆகும்னு ஒரு சின்ன பயம் தான். லாஸ்ட் செட் ஆஃப் பார்சல் வந்து 3 பாக்ஸஸா வந்தது. ஸோ 2 வந்து 15 கேஜிஸ் அண்ட் ஒண்ணே ஒண்ணு மட்டும் 17 கேஜிஸ். ஸோ டாரிஃப் எல்லாம் இம்போஸ் பண்றதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. இல்லன்னா அது என்னலாம் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தாலே பிதுங்குது. இது எதுல ஆர்டர் பண்றது, எத விடுறதுன்னு சத்தியமா புரியவே இல்ல. ரொம்ப கன்ஃப்யூஷனா தான் இருக்கு. உங்களுது தப்பிச்சதுன்னா பரவால்ல, மாட்டுச்சுன்னா மாட்டிப்பீங்க. அந்த ரேஞ்ச்ல தான் போயிட்டுருக்கு. ஏன்னா என்னோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டோட பார்சல் இப்ப அப்படிதான் மாட்டிட்டு இருக்கு. பிகாஸ் அவங்களுக்கு பார்சல் டெலிவர் ஆக வேண்டியது 1 வீக் பிஃபோராவே. பட் ஸ்டில் அவங்களுக்கு அந்த பார்சல் கையில வரல. இன்னும் வருமானம் தெரியல, ரேட்ஸும் என்னன்னு தெரியல, டாரிஃபும் தெரியல. அவங்க இன்னும் செக் பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் தான் மெயில் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவங்க சொல்ற டாரிஃப் எல்லாம் இம்போஸ் பண்ணி நம்ம இந்தியால இருந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குறது கண்டிப்பா வொர்த்தியா இருக்காது. பிகாஸ் நம்ம வாங்குறதோட ஒரே பர்பஸ் ரேட்ஸ் கம்மியா இருக்கும், பிளஸ் கலெக்ஷன் இருக்கும் தான். பட் ஹையர் த பிரைஸ் பே பண்ணி வாங்கும்போது செகண்ட் டைம் திங்க் பண்றது பெட்டர். இந்த பார்சல்ல மோர் ஆஃப் ஹோம்மேட் மசாலாஸ், ஜுவல்லரிஸ், அது இல்லாம சாரீஸ், ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஹை வேல்யூட்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே லோ ரேஞ்ச் தான். ஸோ இதுதான் டோட்டல் கலெக்ஷன். அண்ட் இந்த பாக்ஸ்ல எங்க அம்மா நிறைய சர்ப்ரைஸ் பண்ணி அமைச்சிருந்தாங்க. பிளஸ் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் டீடைல்ஸ் லாங் வீடியோல ஷேர் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க.